ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைத்திருக்கின்றோம். வளைகுடா பகுதியில் கடந்த சில வாரங்களாக உலக நாடுகள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வந்த தற்காலிக அமைதிக்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தற்போது எவ்வித உடன்பாடுமின்றி முற்றிலும் தோல்வியில் முடிந்தும் இருக்கின்றது. சர்வதேச சமூகத்தின் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒரு சுமூகமான அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்று இறுதி கட்டம் வரை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இருதரப்பு உறவும் தற்போது முற்றிலும் முறிந்து போயும் இருக்கின்றது. இதன் விளைவாக பிராந்தியத்தில் நிலவி வந்த தற்காலிக அமைதி மறைந்து இரு வல்லரசு நாடுகளுக்கும் இடையே ஒரு முழுகளவிலான போர் தொடங்குவதற்கான இறுதி மணியடித்துள்ளதாக சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த வல்லுநர்கள் மிக தீவிரமாக எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றனர். இந்த திடீர் ராஜதந்திர முறிவானது வளைகுடா பகுதி முழுவதையும் ஒரு மாபெரும் போர்க்களமாக மாற்றும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் இரு நாடுகளும் தங்களின் ராணுவ பலத்தை நிலைநிறுத்துவதற்கான இறுதிக்கட்ட தயாரிப்பில் இறங்கியுள்ளதை உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. இதற்கேற்ப உலகளாவிய வான்வழி போக்குவரத்து கண்காணிப்பு தரவுகள் தற்போதைய சூழலில் தீவிரத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியும் இருக்கின்றது. ஈரான் நாட்டின் வான்வழி பரப்பு வழக்கமாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சர்வதேச வணிக மற்றும் சிவிலியன் விமானங்கள் பறந்து செல்லும் ஒரு பரபரப்பான பாதையாகும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி அந்த வான்பரப்பு முற்றிலும் எவ்விதமான சிவிலியன் விமான போக்குவரத்துமின்றி வரலாறு காணாத வகையில் முற்றிலுமாக காலியாகி இருக்கின்றது. வளைகுடா பகுதி முழுவதிலும் GPS மற்றும் அதிநவீன மின்னணு வழிச்செலுத்தல் கருவிகள் அதிரடியாக செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதே இந்த திடீர் மாற்றத்துக்கு மிகவும் முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. இத்தகைய மின்னணு முடக்கம் நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்துவதற்கு முன்னதாக செயற்படும் மிக ரகசியமான இராணுவ மூலோபாயம் என்பதை புரிந்து கொண்ட சர்வதேச ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் தங்களின் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஈரானிய வான்பரப்பை முற்றிலுமாக தவிர்த்து மாற்றுப்பாதைகளை பயன்படுத்த தொடங்கியும் இருக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதத்தில் இதேபோன்று வளைகுடா பகுதியில் உச்சகட்ட வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முன்னரும் இதேபோன்றதொரு வான்வழி முடக்கமும் மின்னணு செயலிழப்பு நிலவியது குறிப்பிடத்தக்கது என்பதால் தற்போது நிலவிய இந்த சுடுகாட்டு அமைதி ஏதோ ஒரு பேரழிவுக்கான அறிகுறி என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே மேலும் பலப்படுத்தியும் இருக்கின்றது. இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் அமெரிக்காவின் முன்னணி மற்றும் நம்பகமான ஊடகங்கள் அமெரிக்க ராணுவத்தின் மற்றும் பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் ரகசிய நகர்கள் குறித்து அதிர்ச்சியூட்டும் பல்வேறு விவரங்களை ஆதாரங்களுடன் வெளியிட்டும் இருக்கின்றன. அமெரிக்காவின் மிக முக்கியமாக பார்க்கப்படும் வார இறுதி விடுமுறை கழிப்பதற்காக அமெரிக்க ராணுவம் மற்றும் உளவுத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பல மாதங்களாக திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஈரானிய எல்லையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் போர் பதற்றம் காரணமாக பென்டகன் நிர்வாகம் அந்த உயர் அதிகாரிகள் அனைவரின் விடுமுறைகளையும் அதிரடியாக ரத்து செய்ய உத்தரவிட்டும் இருக்கின்றது. அவர்கள் அனைவரும் தங்களின் விடுமுறை காலத்தை கைவிட்டு உடனடியாக தலைமையகத்துக்கு திரும்பி அவசர பணிகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டும் இருக்கின்றனர். இது மட்டுமின்றி வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு அமெரிக்க ராணுவ தளங்களில் தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்களை மிக குறுகிய கால அவகாசத்தின் அவசரமாக போர்க்களத்துக்கு திரும்ப அழைப்பதற்கான ரீகால் பட்டியல்கள் மிக தீவிரமாக புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் ஈரான் மீது மிக கடுமையான மற்றும் புதிய வான்வழி தாக்குதல்களை தொடுப்பதற்கான இறுதி உத்திகளை வகுப்பதிலும் அதற்கான திட்டமிடலிலும் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக செய்தி ஊடகங்கள், அதாவது நம்பகமான செய்தி ஊடகங்கள், பாதுகாப்பு வட்டாரங்கள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. இந்த தாக்குதல் திட்டங்கள் ஈரானின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி நிலையங்களை குறித்து அமையலாம் என்று அஞ்சப்படுவதால் வளைகுடா பிராந்தியத்தில் எந்த நேரமும் போர் வெடிக்கலாம் என்ற சூழல் உருவாகியும் இருக்கின்றது. இந்த ராஜதந்திர கதவுகள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு வான்வழி முடக்கப்படும் போது போர் விமானங்களின் நகர்வுகளும் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் இந்த இரு நாடுகளின் மோதலானது உலகளாவிய பொருளாதாரத்திலும் குறிப்பாக கச்சா எண்ணெய் சந்தையிலும்
கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. சர்வதேச நாடுகள் உடனடியாக தலையிட்டு இந்த போர் மேகங்களை கலைக்க தவறினால் உலகம் மற்றொரு மிகப்பெரிய மனிதாபிமான மற்றும் பொருளாதார பேரழிவை சந்திக்க நேரிடும் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததாக வளைகுடா பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே கடல்வெளி முற்றுகையால் போர் மூண்டு ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் பெரும் பதற்றத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் இந்த மோதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஒரு மிக முக்கியமான நகர்வு தற்போது அரங்கேறியும் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் துணை தலைமையிலான பணியாளர் அவரது மிக நெருங்கிய நம்பிக்கைக்குரிய அதிகாரியுமான டான் ஸ்கெவினோ தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவு உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அமெரிக்காவின் மிக அபாயகரமான ரேடர்களில் சிக்காத அதிநவீன அணுஆயுத குண்டுவீச்சு விமானங்களை பீட்டு ஸ்டெல்த் போர் விமானங்களின் வீடியோவை அவர் தனது பக்கத்தில் பதிவிட்டும் இருக்கின்றார். சாதாரணமான ஒன்றாக தோன்றும் இந்த சமூக ஊடக பதிவு உண்மையில் ஈரான் நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டு வான்வெளி தாக்குதலை நடத்துவதற்கு முற்றிலும் தயாராகிவிட்டன என்பதை உலகுக்கு மறைமுகமாக உணர்த்தும் ஒரு போர்க்கால எச்சரிக்கையாகவே பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த சந்தேகம் சாதாரணமாக எழுந்தது ஒன்றல்ல. இதற்கு முன்னரும் இதேபோல் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் டான் ஸ்கெவினோ தனது சமூக ஊடக பக்கத்தில் பீட்ரோ ஸ்டெல்த் விமானங்களின் வீடியோவை பதிவிட்டிருந்தார். அவ்வாறு பதிவிட்ட அடுத்த நாளே யாரும் எதிர்பாராத வகையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது மிக உக்கிரமான அதிரடி தாக்குதலை நடத்தின என்பது இங்கு உற்று நோக்கத்தக்கது. கடந்த காலங்களில் இந்த மிக முக்கிய ராணுவ நகர்வு நன்கு அறிந்த சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த வல்லுநர்கள் தற்போதும் அதே போன்றதொரு கடுமையான கூட்டு தாக்குதல் நடத்தப்பட போவதன் அதிகாரப்பூர்வமற்ற குறியீடாகவே இந்த வீடியோ பதிவை கருதுகின்றனர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் மிக முக்கிய அதிகாரியிடமிருந்து வந்துள்ள இந்த சமிஞை வளைகுடா பிராந்தியத்தில் நிலவி வரும் தற்காலிக போர் சூழலையும் எந்த நிமிடத்திலும் ஒரு புதிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய முழு அளவிலான வான்வெளி தாக்குதலாக மாறும் வல்லமை கொண்டது என்று அஞ்சப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த வான்வெளி தாக்குதல் எந்த நேரத்திலும் தங்களின் நாட்டின் மீது தொடுக்கப்படலாம் என்பதை ஈரான் ராணுவம் மிக தெளிவாக உணர்த்தியும் இருக்கின்றது. இதனால் தற்போது நடவடிக்கையாக தனது ராணுவ பாதுகாப்பு உத்திகளை ஈரான் மிக தீவிரப்படுத்தியும் இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் ஏலியன் ரக ட்ரோன் விமானங்கள் தங்களின் இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்குவதை தடுப்பதற்காக மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் உள்ள ஜிஎஸ்பி சிக்னலானது ஈரான் ராணுவம் அதிரடியாக செயலிழக்க செய்தும் வருகின்றது. இந்த மின்னணு முடக்க நடவடிக்கை மூலம் அமெரிக்காவின் வழிகாட்டுதல் ஏவுகணைகளை திசை திருப்ப ஈரான் முயல்கின்றது. அதே நேரத்தில் மறுபுறம் அமெரிக்கா தனது தாக்குதல் உத்திகளை முழு வீச்சில் தயார் நிலையில் வைத்துள்ளதாக ஆதாரங்கள் வெளிவந்தும் இருக்கின்றன. இந்த மாபெரும் கூட்டு தாக்குதலில் ஈடுபட போகும் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களுக்கு நடுவானிலும் நடுக்கடலிலும் எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து எரிபொருள் வழங்குவதற்காக அமெரிக்காவின் பிரம்மாண்டமான எரிபொருள் நிரப்பும் கப்பல் வளைகுடா பகுதியில் அவசரமாக நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றது. நடுக்கடலில் நீண்ட நாட்கள் தங்கி நின்று தொடர் தாக்குதலை நடத்துவதற்கு ஏதுவாக செயற்படும் இந்த அவசர கால ஏற்பாடுகள் வளைகுடா பகுதியில் ஒரு மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் தொடங்குவதற்கான இறுதி மணி அடித்துவிட்டதை உலகுக்கு மிக தெளிவாக பறைசாற்றியும் இருக்கின்றது. ஈரான் நாட்டின் உண்மையான நோக்கம் மற்றும் அதன் ராஜதந்திர நகர்வுகள் என்ன என்பதை விளக்கும் முகமாக இந்த பகுப்பாய்வு காணப்பட்டும் இருக்கின்றது. தற்போதைய பதற்றங்களுக்கு நடுவில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் சில முக்கிய சலுகைகளையும் விட்டுக் கொடுப்புகளையும் வழங்குவதற்கு தயாராகவே உள்ளது என்று இதற்கு சான்றாக சுட்டிக்காட்டுவதற்கு அதனிடம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு வரலாற்று முன்னுதாரணம் காணப்படுகின்றது என்று தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகளுக்கான இணை பேராசிரியர் போவர்ட் இஷாதி மிக தெளிவாக குறிப்பிட்டும் இருக்கின்றார். உலக புகழ்பெற்ற ஊடகமான அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ஈரான் தற்போது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகவே இருக்கின்றது என்பதை சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். கடந்த கால வரலாற்றை நினைவு கூர்ந்த பேராசிரியர்
2015ஆம் ஆண்டில் ஈரான் சரியாக அதேதான் செய்தது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். 2015ஆம் ஆண்டு வல்லரசு நாடுகளுடன் ஈரான் செய்து கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் தமது அணுசக்தி திட்டங்களை ஈரான் பெருமளவில் கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரானின் யுரேனிய செறிவூட்டல் அளவு வெறும் 3.67% மட்டுமே மிக கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. இதில் 3.67% என்பது எந்தவொரு சூழ்நிலையிலும் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாத ஒரு மிக குறைந்த நிலையாகும். அது மட்டுமன்றி சர்வதேச அணுசக்தி முகமையின் விரிவான மற்றும் கடுமையான நேரடி ஆய்வுகளையும் கண்காணிப்புகளையும் தனது நாட்டுக்குள் நடைமுறைப்படுத்த ஈரான் அப்போது முழுமையான அனுமதித்திருந்தது. எனவே தற்போது சர்வதேச நாடுகள் விரும்பினால் அத்தகையதொரு கட்டுப்பாட்டை நோக்கி வர ஈரான் தயாராகவே உள்ளது என்பதை அவர் நினைவுபடுத்தியும் இருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்துக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய பேராசிரியர், அணுசக்தி விவகாரம் என்பது எப்போதுமே பேச்சுவார்த்தை திறந்தே உள்ளது. அதில் தேவையான விட்டுக்கொடுப்புகளை செய்ய ஈரான் இப்போது தயாராகவே இருக்கின்றது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுதம் ஏந்திய ஒரு ஈரானை தடுப்பது மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்பின் உண்மையான கவலையாகவும் இலக்காகவும் இருக்குமேயானால் அதை அடைவதற்கு மிக சரியான மற்றும் தெளிவான சர்வதேச கட்டமைப்பு ஏற்கனவே அதன் வசம் உள்ளது என்றும் அதற்கு போர் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் மேலும் விளக்கியும் இருக்கின்றார். ஈரான் அணுசக்தி திட்டம் அமைதி வழியிலானது என்பதை உறுதிப்படுத்த ஈரான் எப்போதும் இணங்க தயாராக உள்ளது என்பதை அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இருப்பினும் இந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தை மற்றும் சலுகைகளை தொடங்குவதற்கு தெஹ்ரான் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்தும் இருக்கின்றது. அணுசக்தி விவகாரம் ஈரான் தரப்பில் அளிக்கப்படும் சலுகைகளுக்கு ஈடாக அந்த நாட்டின் மீது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகள் அனைத்தும் உடனடியாக தளர்த்தப்பட வேண்டும். அதேபோல சர்வதேச வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானிய நாட்டின் கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் அனைத்தும் நிபந்தனைகளின்றி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். தெஹ்ரான் அமெரிக்காவிடம் இதைத்தான் முதன்மையாக எதிர்பார்க்கின்றது என அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம். மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.